நின்று கொண்டிருக்கும் மேடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செங்கல்பட்டு அருகே புலிப்பாக்கம் என்ற கிராமத்தில் இங்கு நாடா புயல் கரையை கடக்கிறது. இப்பொழுது நாம் ரயில்வே ட்ராக் மேலே ஏறுகிறோம். இரும்பு பாதையில் நாம் எதிர்பார்க்காத போலவே பக்கத்துல போகிற கொடை போயிட்டு பாடு அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த ட்ரெயினில் பயணம் செய்பவர்கள் நாடா புயலை காரணமாக தனது ஊர்களுக்கு திரும்பி செல்கிறார்கள். காஞ்சிபுரம் மற்றும் திருப்பதி வழியாக செல்கிறது. இந்த ட்ரெயினில் அதிகமானோர் பயணம் செய்கிறார்கள். இந்த ட்ரெயின் சிறிது ஸ்லோவாக தான் செல்லும். ஆனால் இதன் வேகம் மீடியை அட்டது. நாடா புயல் தற்பொழுது நம்மளை நோக்கி செல்கிறது. கரையை கடக்க தயாராக உள்ளது. ஐயோ தற்பொழுது நாடா புயல் காரணமாக அனைத்து நாடுகளும் வீட்டில் உள்ளே இருக்கும்படி தடை சட்டம் போட்டுள்ளது. தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கும் இப்பொழுது நம் இடத்திலிருந்து இரும்பு பாதையில் ஒரு ரயில் ஒன்று புறப்பட்டு திருப்பதி நோக்கி செல்கிறது. தற்பொழுது காரணமாக நாடா புயல் திரும்பி கொண்டு வருகிறது. கடையை கடக்க தயாராக உள்ளது. அங்க காமிங்க. நாடா புயல் காரணமாக பள்ளி கல்லூரிகள் மற்றும் விடுமுறை அளிக்கப்பட்டது. இதில் பெருமக்கள் அனைவரும் மிக அவதிப்பட்டு இருக்கிறார்கள். புலிப்பாக்கம் கிராமத்தில் குளம் ஏரி 4 சென்டிமீட்டராக உயர்ந்துள்ளது நீர்மட்டம். இதில் மீனவர்கள் அனைவரும் சந்தோஷமாக உள்ளனர். ஒரு மீனவரை கூட்டு பேசலாம். மழை வந்தது எப்படி சார் இருக்கு? எப்படி சார் இருக்கு? மழை மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்படி சார் இருக்கு? நல்லா விளவாக வருகிறது. வருமானம் நாடா புயல் இருக்கிறதுனால ஏரிக்குள்ளலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்களே. அது மத்திய அரசாங்கம் சட்டம் போட்டுகிறது. ஆனால் நான் கேட்கவில்லை. வீட்டுக்கு போகிறேன். உங்கள் பணி சிறப்பாக முடித்துவிட்டு வீடு திரும்பி செல்லுங்கள். எதுவும் ஆகக்கூடாது உங்களுக்கு நடுவில். தற்போது நம் மீனவரை கூட்டு பேசியதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். நாடா புயல் காரணமாக சென்னை வரையும் செல்கிறது இன்னொரு இரும்பு பாதை வழியாக ட்ரெயின். தற்பொழுது நாடா புயலுக்காக நீங்க சொல்லணும். நாடா புயல் எப்படி நடந்தது? சரி போயிட்டானா அப்படியே போலாம். வீடியோவில் கவர் ஆகிட போறா. இப்பொழுது நாம் இரும்பு பாதையை நோக்கி செல்கிறோம். இப்போது நாடா புயல் காரணமாக நாடா புயல் கரையை கடந்து கொண்டிருக்கிறது. இது சென்னை காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் அந்த இதை நோக்கி செல்கிறது. தற்பொழுது நம்மிடையே உள்ள அப்புறம் பார்த்தா ஒரு போக்குவரத்து கழகம் உள்ளது. அந்த கழகத்தில் நிறைய அனைவரும் ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கு நாம் சென்று பார்ப்போம். பாப்பா போதும் ஆஃப் பண்ணு. அதிகமான நீர்கள் சுறாவிட போகிறேன். அந்த சுறாவில்